ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மம்மிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பூசணிக்காய் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு 3 கிலோ பூசணிக்காவை வாங்கி தோலை சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சீவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூசணிக்காவை பொடிசாக துருவி எடுத்திருக்கோம். துருவி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 கிலோ பூசணிக்காய் வாங்கினோம். அதை க்ளீன் பண்ணி துருவி எடுத்து குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பூசணிக்காய் அல்வா செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கடாயில் நெய் 100 கிராம் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நெய் ரொம்ப முருகலா ஆகக்கூடாது. லைட்டாக சூடான உடனே நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். கவரோட போட்டணும். நெய் லைட்டாக சூடான உடனே நம்ம முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். அப்போ தான் கருகி வராமல் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ முந்திரி ஒரு பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்துப்போம். இப்போ நம்ம அதே கடாயில் போட்டுக்கலாம். பூசணிக்காயை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா நெய்யிலேயே வேகணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதில் வேணும்னா நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நெய்யில் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நம்ம 1 கப்பு இதுக்கு பூசணிக்காய் இருந்ததுன்னா நம்ம அதில் ஒரு 3/4 கப்பு போட்டாலே போதும். ஏன்னா இனிப்பு இதில் நல்லா தித்திப்பாக தெரியும். லைட்டாக போட்டாலே ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். ரொம்ப தித்திப்பாக வேணுங்கிறவங்க ஈக்குவலாக கூட போட்டுக்கலாம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்க. இது மெல்ட் ஆகி நல்லா ஆயில் பிரிஞ்சு நெய் பிரிஞ்சு வந்தாலே உங்களுக்கு பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பூசணிக்காய் அல்வா நல்லா வெந்து சூப்பராக இருக்கிறது ஃப்ரெண்ட். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி இதில் கொடுத்துக்கலாம். சூப்பரான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.